திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆண் பெண்ணின் எதிர்பார்ப்பு என்னன்னு பார்க்கிற கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாய். எப்பவுமே பெண் அன்பை விட ஆளுமையை எதிர்பார்ப்பாள். ஒரு ஆணிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பா. அன்பை விட ஒரு பக்கம் ஆளுமையா இருக்கணும். தன் கணவன் எப்பவுமே ஆளுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதை எதிர்பார்ப்பான். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் கணவனை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். பெண் ஜாதகத்திலும் செவ்வாய் கிடக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் தன் ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாயும் லக்னமும் கிடக்கூடாது. அந்த ஜாதகத்தை அந்த ஜாதகன் பெண்ணால் விரும்பப்படக்கூடியவன், அதாவது அவனுடைய வாழ்க்கை துணையால் விரும்பப்படக்கூடியவன். லக்னம் நல்ல ஆளுமையாக இருந்து செவ்வாயும் பலமாக இருந்ததுன்னா, அங்கே செவ்வாய் சுபத்தன்மையில் இருந்தது அப்படின்னா அங்கே அந்த பெண்ணுக்கு அன்பும் கிடைக்கும். தன் கணவனுடைய ஆளுமையை பார்த்து சந்தோஷப்படுவார். அப்போ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். ஒரு ஆண் பெண்ணை விட மனைவியிடத்தில் அதிகம் எதிர்பார்ப்போன். பெண் ஆணிடத்தில் ஆளுமையையும், ஆண் பெண்ணிடத்தில் அன்பையும் எதிர்பார்ப்பான். பெண் எதிர்பார்க்கிற அன்பை விட ஆண் எதிர்பார்க்கிற அன்பு அதிகம். செவ்வாய் நெருப்பு. நெருப்பு தன் தன்மையை எப்போது இழக்கும்? செவ்வாய் ஆண். நீர் பட்டால் நெருப்பு தன் தன்மையை இழக்கும். அப்போ தான் என்ற அந்த அகந்தை, தான் என்ற ஆளுமை, தான் என்ற அகங்காரம் எப்போ அடங்கும் அப்படின்னா, ஒரு நல்ல பெண் வாழ்க்கை துணையாக வந்து அன்பை அள்ளி கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய அன்புக்கு ஆண் அடிமையாகி விடுவான். எப்படி நெருப்பு நல்ல ஒரு நீர் பட்டவுடனே தன் தன்மை இழந்து அணைந்து விடுகிறதோ, அதுபோல நான் அடங்கி விடுவான். அதேபோல ஒரு பெண் கணவனுடைய ஆளுமையை கண்டால், நீர் எப்பவுமே ஜில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் நெருப்பு படும் பொழுது தன்னை இழக்கிறது அல்லவா? நீரை வச்சு காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஆவியாகி போயிடும், தன்னை இழந்து விடும் முழுசு. எப்போ ஒரு பெண் தன்னை முழுவதும் ஆணிடத்தில் இழக்கிறான் என்றால், அவன் குடும்பத்தை நடத்தும் ஆளுமை, உலகத்தில் சமுதாயத்தில் இருக்கும் ஆளுமை, அந்த ஆளுமை திறனை கண்டு தன்னை இழக்கிறார். அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை இனிதே அமையும். புரியுதுங்களா?